குனித்த புருவமும் கொவ்வைச் செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்ததே. இந்த மாநிலத்து அதே. குனித்த புருவமும் கொவ்வைச் செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்ததே. நடராஜ பெருமான், நட்டராஜர், நம்ம தமிழில் நடராஜர்னு சொல்கிறோம், சமஸ்கிருதத்தில் நடனம் ஆடுறதுனால அவர் நடராஜர். நடராஜர் விளங்கும் திருக்கோலத்திலே இறைவனுடைய வளைந்த புருவத்தையும் கோவைக்கனி போல் சிவந்த வாயில் விளங்கும் மெல்லிய புன்முறுவலையும், தட்சிணாமூர்த்தி பார்த்தா அப்படி ஒரு ஸ்மைல் கொடுப்பார், முதித வதனனாக இருப்பார், விகசித வதனன்னு பேர். அப்போ ஸ்மைலிங் ஃபேஸ், மெல்லிய புன்முறுவலையும் பனித்த சடையும், வெள்ளையாக சடையாக இருக்கக்கூடிய ஜடாமுடியும், பவளம் போன்ற செம்மேனியில் பால் போலும் திருநீறு வெண்மையாக பொலிந்து விளங்குவதையும், இப்படி இறைவனுடைய நாமத்தையும் இறைவனுடைய ரூபத்தையும் நாம் போற்றுகிறோம். நாம ரூபங்களை நாம் திரும்ப திரும்ப தியானிக்கின்றோம். தியானத்திற்கான ஆலம்பனமாக, தியானத்திற்கான மையப் பொருளாக இறைவனை வைக்கும் பொழுது இறைவனுடைய திரு உருவத்தையும் திருநாமத்தையும் நாம் சிந்திக்க வேண்டும். இறைவனுடைய திரு உருவத்தையும் திருநாமத்தையும் நாம் சிந்திக்க, அதனால் இறைவனுடைய தோற்றத்தை, அவருடைய அலங்கார ரூபத்தை எல்லாம் நாம் போற்றி புகழ்கின்றோம். தூக்கிய திருவடியையும், திருவடிகள்னு இருக்கு, திருவடி தான், ஒரு அடிதான தூக்குகின்ற, ஒரு காலை தூக்கி நடனம் அடைகிறார், இன்னொரு காலை ஊன்றி இருக்கிறார். காணும் பேறு இறையருளால் கிடைப்பதால் இந்த உலகில் மனிதனாக பிறப்பதும் வேண்டத்தக்கதே ஆகும். இறைவா எனக்கு பிறவி வேண்டாம் என்று எல்லாரும் வேண்டுவார்கள். ஆனால் திருநாவுக்கரச பெருமான் தேவாரத்திலே இறைவா எனக்கு பிறவி வேணும் சொல்கிறார். ஏன்னா உன்னை வழிபாடு செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கும், உன்னை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த மனித பிறவியில் தான் கிடைக்கும். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றதை போல இந்த மானிட பிறவி எதற்கு? இறைவனை அறிவதற்கு, முக்தியை அடைவதற்கு. ஆகினாலே இந்த மானிட பிறவி வேண்ட தகுந்ததுதான், மீண்டும் எனக்கு கொடு என்று கேட்க தகுந்ததுதான் இந்த மானிட பிறவி என்கின்றார். பால் நினைந்தூட்டும் தாயினை சாலப்பறிந்து பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினைச் சொரிந்து புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கனப் பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. யானுனை தொடர்ந்து சிக்கனப் பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. அற்புதமான மாணிக்கவாசக பெருமானுடைய திருவாசகம். பால் நினைந்தூட்டும் தாயின் சாலப்பறிந்து, தாயினும் சாலப்பறிந்துன்னு அர்த்தம். குழந்தையின் பசியதை தானே அறிந்து பாலூட்டும் தாயை விட மிகவும் அன்பு கொண்டு பாவங்கள் மிகச் செய்தவனாகிய என்னுடைய உடம்பை அன்பால் உருகச் செய்து உள்ளத்தில் அறிவொளியை மிகச் செய்து தெவிட்டாத பேரின்பமாகிய தேனை அளவின்றி அழித்து என்னை பாதுகாக்கும் வகையில் என் பின்னாலேயே உடலாக விளங்குகின்ற சிவபெருமானே, உன்னை அடியேன் தொடர்ந்து பின்பற்றி வந்து இறுக பிடித்து கொண்டு விட்டேன். இனி என்னை தனியே விட்டுவிட்டு நீ எங்கே செல்கிறாய், எங்கே சென்று விடுவாய்? இறைவனுடைய கருணையை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. நம்ம எந்த செயல் செய்வதாக இருந்தாலும் ஈஸ்வர கிருபா அவசியமாக தேவை. இறைவனுடைய அருள் நமக்கு தேவை.
குரு கிருபா நமக்கு அவசியம் தேவை. குருவினுடைய அருள் நமக்கு அவசியம் தேவை. சாஸ்திர கிருபா, சாஸ்திரத்தினுடைய அருள் நமக்கு தேவை. ஆத்ம கிருபா, நம்முடைய உள்ளார்ந்த உள்ளம் அதில் பூரணமாய் ஈடுபடும் அருள் தேவை. இந்த 4 அருள் இருந்தால்தான் சாஸ்திர கிருபா, குரு கிருபா, ஈஸ்வர கிருபா, ஆத்ம கிருபா என்று சொல்லக்கூடிய இந்த 4 அருளும் இருந்தால்தான் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றியாகும். பால் நினைந்தூட்டும் தாயின் சாலப் பறிந்து பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலானந்தமாய தேனினைச் சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கருளுவது இனியே. வர மாதிரி சொல்லுங்க, வர மாதிரி சொல்லுங்க. அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவாரம். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. இந்த பாடலும் சிவபெருமானை மையமாக கொண்டு வழிபாடு செல்லும். அடுத்து திருவைந்தெழுத்து. திருவைந்தெழுத்துன்னு சொன்னாக்கா 5 அக்ஷரம், பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய ந ம ஷி வ ய. இந்த பஞ்சாட்சரம் 5ம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பஞ்சபூதத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ந என்பது மண்ணையும், ம என்பது ஜலத்தையும், ஷி என்பது அக்னியையும், வ என்பது வாயுவையும், ய என்பது ஆகாசத்தையும் குறிக்கக்கூடியது ந ம ஷி வ ய பஞ்சாட்சரம் 5 எழுத்து. திருவைந்தெழுத்து. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது, வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நம சிவாயவே, நாதன் நாமம் நம சிவாயவே, நாதன் நாமம் நம சிவாயவே. நமசிவாய எனும் திருவைந்தெழுத்து இறைவனுடைய திருப்பெயர். பதஞ்சலி யோக சூத்திரத்திலே பதஞ்சலி தஸ்ய வாச்சக பிரணவஹா என்று சொல்வார். அவருடைய பெயர் பிரணவம், ஓம்காரம். ஓம் என்று சொல்லும் பொழுது இறைவன் நம்மை நோக்கி வருகிறார். அதைப்போல திருவைந்தெழுத்து இறைவனுடைய திருப்பெயராகும் என்று திருஞான சம்பந்தர் சொல்கின்றார். உள்ளத்தில் அன்பு பொங்க மனமுருகி கண்களில் கண்ணீர் மல்க நமசிவாய என்று ஓதுபவர்களை நல்ல வழியிலே செலுத்தி இறைவனிடத்தில் சேர்ப்பது இந்த திருமந்திரம். 4 வேதங்களிலும் உண்மை பொருளாக விளங்குவது நமசிவாய எனும் திருவைந்தெழுத்தாகும். வேதங்களுக்கெல்லாம் மையப்பொருள் நமசிவாய என்று சொல்லக்கூடிய திருமந்திரம். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திருவாலவாயன் நீரே திருநீரே, திருவாலவாயான் திருநீரே, மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு,
தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திருவாலவாயான் திருநீரே. திருஞான சம்பந்தர் தேவாரம். அங்கையர் கண்ணியோடு விளங்கும் ஆலவாய் சிவபெருமானுடைய திருநீரு மந்திரமாக விளங்குவது, தேவர்களால் விரும்பி அணியப்படுவது, அழகு தருவது, துதித்து வணங்கப்படுவது, நூல்களின் சாரமாக இருப்பது, சைவ சமயத்தில் முக்கியமான அடையாள சின்னமாக இருப்பது இந்த திருநீர் தான். திருநீர் அணியா நெற்றிபாள் என்பார்கள். அதனால நாள்தோறும் திருநீர் அணிய தவறக்கூடாது. இன்று முதல் அது ஒரு சங்கல்பமாக எடுத்துக்கொள்ளணும். திருநீர் மட்டும்தான் அணியணும்னு இல்லை, திருமண் அணியலாம், குங்குமம் அணியலாம், சந்தனம் அணியலாம். ஏதாவது ஒரு சமய சின்னத்தை நெற்றியிலே நிச்சயமாக நாம் அணிந்திருக்க வேண்டும். அதில் திருநீருக்கு என்று சில விசேஷமான அம்சங்கள் உண்டு. திருநீர் அணியும் பொழுது சரீரத்திலே இருக்கக்கூடிய உஷ்ணமெல்லாம் குளிர்விக்கப்படுகிறது, சரீரத்தில் இருக்கிற நோய்களெல்லாம் தீர்கிறது, சரீரத்திலே நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்கிறது. இப்போல்லாம் இம்யூனிட்டி பற்றி அதிகமாக பேசுகிறோம். வைரஸ் கிருமிகள்லாம் தாக்காமல் இருக்கணும்னா நமக்கு இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வேண்டும் என்று பேசுகிறோம். அப்போ அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த திருநீர் நமக்கு கொடுக்கும். திருநீர் எதுக்கு அணியணும்னு சொன்னால் அப்பா அம்மா திட்டுவாங்க, திருநீர் இல்லாமல் போனால் அப்பா அம்மா நிச்சயமாக திட்டுவாங்க. அதனால் வீட்டில் இருக்கும் பொழுது திருநீரை வைத்துக்கொண்டு வெளியில் போகும்பொழுது அந்த திருநீரை அழித்து கொண்டு போய்விடுவார்கள் சில பேர், இளைஞர்கள் இல்லையா? அப்படி ஒரு ஃபேஷன் இருக்குது. என்னடா விபூதியெல்லாம் போட்ட, பட்டையெல்லாம் போட்டிருக்கேன்னு ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணுவார். ஆகையினால நமக்கு திருநீர் அணியறதுக்கு கொஞ்சம் கௌரவ குறைச்சலாக இருக்கும். அந்த மாதிரியான காலத்துக்குள் நம்ம வந்துட்டோம். அப்படி இல்லாமல் நான் என்னுடைய தர்மத்தின்படி திருநீர் அணிவேன் என்று சொல்லி திருநீர் அணிந்து செல்வீர்களாக. அடுத்தது அம்பாளினுடைய பாடல். இத்தோடு நம்ம திருநிறைவு பண்ணலாம். அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய பாடல்களை தொடர்ந்து அடுத்து வரும் வகுப்புகளில் பார்க்கலாம், நேரம் கருதி. அம்பாளுடைய பாடலோட திருநிறைவு பண்ணலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கனம் தரும், பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும், பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம், காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு, மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. நம்ம சமஸ்கிருதத்தில் சர்வமங்கள மாங்கல்யே சொன்னோம்ல, அதற்கு இணையான பாடல்கள் இந்த அபிராமி அந்தாதி என்கின்ற நூலிலே அபிராம பட்டரால் எழுதப்பட்ட இந்த பாடல்கள். இப்போ இந்த காலையிலிருந்து கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் நம்ம இந்த வகுப்பை நடத்தி இருக்கிறோம். இந்த வகுப்புகளில் நிறைய மந்திரங்களை சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் நம்ம படித்து கொண்டிருக்கோம். நம்முடைய கடமை என்ன? இப்போ இந்த மந்திரங்கள்லேருந்து ஏதாவது ஒரு மந்திரத்தையாவது எடுத்துக்கொண்டு தினசரி நம்ம வழிபாட்டிலே தினசரி அந்த மந்திரத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். தினசரி
ஒரு விபூதி அணிந்து கொண்டு அல்லது ஏதாவது ஒரு நெற்றிக்கு அணிந்து கொண்டு இறைவனை நிச்சயமாக வழிபட்டு விட்டு நம்ம காரியங்களை தொடங்குவது என்பதை ஒரு பழக்கமாக வைத்துக்கொள்வோமாக என்று சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.